எல்லாமே பண்ணி மனசுக்குள்ளே வச்சு that's so depressed. இல்லை ப்ரோ, என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. நான் கேட்கும் போது அவன் கொடுக்கல. ஒரு தடவை போச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னோட நேம் ரேஷ்மா. சரி, உங்கள் லைஃப்லேயே ஏதாவது பெரிய டிப்ரெஷன் ஏதாவது நடந்திருக்கும், அதை வந்து எங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லோரும் லவ் பண்ணியிருப்பாங்க, நானும் அதே மாதிரி லவ் பண்ணேன். ஸோ அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் தான் வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அவங்க அது அக்செப்ட் பண்ணலை. ஃபஸ்ட்டு போயிட்டு ஒர்க் பண்ணுற இடத்துலையா காலேஜ்லையா? ஸ்கூல் டைம்னு சொல்லலாம். ஸ்கூல் டைம். ஓகே. ஸ்கூல் டைம்னா ஒரு 11th 12th அந்த மாதிரி. என்னன்னா, அதாவது நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டோம் அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி லவ் பண்ணுறோம். அவங்க வந்து நம்மளை வச்சு ரொம்ப வந்து யூஸ் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப தாங்கவே முடியல. அது ஒரு 6 months வரைக்கும் ரொம்ப இதுவாக இருந்தது. தெரியல அவங்களுக்கு. நான் லவ் பண்ணுறேன், ஆனால் அவனுக்கு அது தெரியாது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா தெரிய வருது. எல்லோரும் வந்துட்டு இந்த பொண்ணு தான் அவனை லவ் பண்ணுறாளா அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணி விட்டாங்க. ஸோ அவனுக்கு அது கஷ்டமாக இருக்கா இல்லை அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவன் வந்து அதை பற்றி பேசவும் இல்லை. எனக்கு அவன் கூட பேசணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, பேசணும் அந்த மாதிரி. பட் பேசவே இல்லை சுத்தமாக. சரி, கண்டிப்பாக இது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக சொல்லணும்னு சொல்லிட்டு ஆனால் நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணலை, ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டேன். சரி சொல்லிடலாம், அதுக்கு மேலே பண்ணு. பிகாஸ் நான் வந்து ஒரு 3 years 4 years மனசுக்குள்ளேயே வச்சுருந்தேன். ஏன்னா அது 3 years 4 years என்னால் இதுக்கு மேலே எனக்கு ரொம்ப பயம். ஆக்சுவலாக போய் அவன் சொன்னால் என்ன நினச்சிப்பேன், நம்மளை அக்செப்ட் பண்ணுவானா, அதுவே எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்தது. நம்மளா மூஞ்சலாக பார்த்தா பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி எனக்கே இருந்தது. ஆக்சுவலி நீங்களாவே அப்படி நினச்சிக்கிட்டேன் அந்த மாதிரிலாம். பிகாஸ் அவன் வந்துட்டு சில பேர்லாம் நிறைய பொண்ணுங்க அவங்ககிட்ட பேசுவாங்க, பட் எனக்கு வந்து கொஞ்சம் பொசசிவ்னஸ்லாம் ஆகும். பட் எனக்கு அதெல்லாம் தெரியல. சரி, ஒரு நாள் அவனை கூப்பிட்டேன். இந்த மாதிரி நான் ஜென்ரலாக சொன்னேன், இந்த மாதிரி நான் என்னை லவ் பண்ணுறேன் அவங்கள அப்படின்ற மாதிரி. நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ண, அப்போது என்னை ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ணு, அப்போ தான் நான் வந்து உனக்கு வந்து நான் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னா. என் ஃப்ரெண்டு கூட இருந்தான். ஓகே, அதுக்குள்ளே எனக்கு இது டிரான்ஸ்போர்ட் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் அவன் கேட்டுட்டு கூடன்னு ஓடிட்டேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசுகிறது அப்போலேருந்து ஆரம்பிச்சிட்டு திடீர்னு ஃபோன் நம்பர் கேட்டான். ஃபோன் பண்ணால் அவனை ஃபோன் பண்ணி திடீர்னு அவன் லவ் யூன்னு சொன்னான். எடுத்தோன்னே இல்லை, கொஞ்ச நேரம் பேசிட்டு லவ் யூன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 6 months வரைக்கும் சும்மா பேசுகிறது. ஆனால் நாங்கள் நினைக்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுறதோ இல்லை பக்கத்தில் உட்காரதோ இல்லை அவ்வளோ க்ளோஸாக இருந்து அப்படி கூட இல்லை. ஆனால் வந்துட்டு அவங்க ரொம்ப வார்த்தையால் ரொம்ப ஃபஸ்ட்டாக என்னை வந்துட்டு இது பண்ணாங்க. எந்த மாதிரிலாம் லைக் வந்துட்டு அதாவது பிடிக்காத மாதிரியும் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஆனால் வந்துட்டு ஆனால் அவன் என்னை லவ் பண்ணுறானானே எனக்கு டவுட்டாக இருந்தது. ஆனால் நான் அவ்வளோ லவ் பண்ணேன் அவன் ஏன்னா இப்போ நான் எதாவது பக்கத்தில் வந்தாலும் பேசுவான், நல்லா பேசுவான், எல்லாம் பண்ணுவான். அந்த லவ் ஃபீலிங் ஒருத்தவங்க இருக்கும்ல, நம்ம அந்த லவ் பண்ணணும், அது ஒன்றுமே இல்லை. ஆனால் மித்த பொண்ணுங்களோட ஜாலியாக இருக்கிறது எல்லாமே பண்ணான். அது எனக்கு ரொம்ப கஷ்டம். அவன் எங்கே போனாலும் நான் அவன் கூட நான் இப்போ லைனில் நின்னா அவனோட லைனில் நில்லுவேன். அவன் அந்த சைடு போனால் அந்த சைடு நான் உட்காருவேன். அவனுக்காக நான் இருப்பேன். அவன் இன்னைக்கு இங்கே போகிறான்னா நான் அவனோட அந்த சைடு போவேன். எல்லாமே பண்ணி மனசுக்குள்ளே வச்சு that's so depressed. கடைசிலையும் அவங்க வந்துட்டு ஒரு நாள் லவ்வெல்லாம் இல்லை, இதெல்லாம் ஜஸ்ட்டு எனக்கு ஒரு இன்ஃபேக்சுவேஷன் சொல்லி கடைசி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் இந்த மாதிரி என்ன பண்ணீங்கன்னு நான் கடைசியாக கேட்டேன். ஆனால் அவங்கள நான் லவ் பண்ணது 6thலேருந்து லவ் பண்ணேன். அது இன்னுமே எனக்கு செகண்ட் லவ் வந்தும் என்னால் மறக்கவே முடியல. அவங்களோட லவ் என்னோட லவ் அவங்க கிட்ட வச்சு ஃபர்ஸ்ட் லவ் வந்து பெஸ்ட் லவ்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடைசியாக அவன் சொன்னா அந்த வார்த்தை இன்ஃபேக்சுவேஷன், ஐ கான்ட் ரியலி அக்செப்ட் இட் ஆக்சுவலி. ஸோ அவ்வளோ அந்த அளவுக்கு பெயின். இது வேணால் பார்க்குற வேணா கேட்குறதுக்குன்னு ஸ்கூல் லவ் தானே, இட்ஸ் பியோர் லவ் ஃபார் ஹிம். ஆனால் என்ன மாதிரி ஒரு பொண்ணை லூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, நீங்களாம் வந்துட்டு கண்டிப்பாக அவர் கல்யாணம் ஆகும்போது வந்து வருத்தப்படுவார். ஸோ நீங்கள் அவங்க நினைக்கிறது வந்து. ஆனால் இதில் என்ன ஹைலைட்னா, அவனை வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு ஆக்சுவலாக அந்த டைம் பீரியடில் நான் லவ் பண்ணல, பிரிஞ்சுட்டேன், வேறு இடத்துக்கு போயிட்டேன், ஸ்கூலுக்கு போயிட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த பொண்ணு ஒரு தடவை ஃபோன் பண்ணி என்னை வந்து வம்புக்கு இழுத்து, நீ அந்த பையனை லவ் பண்ணியா, இந்த மாதிரிலாம் பண்ணியா, உன் மூஞ்சி நான் இப்படி இருக்குது, அவன்லாம் கிடைப்பானா,
நம்ம ஃபேஸை வச்சு நம்ம இவ்வளோ தான் ஃபிட் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் இலக்கியா அவங்க பேர் இலக்கியா அவங்கள்ட்ட பேசணுங்க. அதெல்லாம் நமக்கு அது எப்படி சொல்ல, எல்லாரும் யாரையும் அழகு அறிவில்லை கொஞ்ச நாள் தான் அவங்க நம்மள சொல்லும் போது என்னடா. ஆனால் அன்னைக்கு ஒரு அந்த பையன் வந்துட்டு சண்டை கான்ஃபரன்ஸில் இருக்குது, ஒரு வார்த்தை ரேஷ்மணி கம்முனரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் தான் பிரச்சனை, தப்பு பண்ணியிருக்கா, அவள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான், என் பேரை கேட்டோடனே அவன் அலறான். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவன் எவ்வளோ அளவுக்கு இப்படி இருந்திருக்கான் அப்படின்னு. நீங்கள் அவங்க உண்மையாக லவ் பண்ணுவான்னு நினச்சி நீங்கள் அவங்கள ஏமாற்றிக்கிட்டீங்க. அவங்களும் உங்களை ஏமாற்றிட்டாங்க. கண்டிப்பாக 3 இயர்ஸ் லிட்டரலாக மனசுக்குள்ளே வச்சுருந்தேன். 6 மந்த்ஸ்க்கு ஒரு இப்போ எப்படி இருக்க முடியுது உங்களால்? இப்போ எந்த மாதிரி இருக்கீங்க? இப்போ கரண்ட்டாக வந்துட்டு எனக்கு அவங்களோட ஸ்டோரிலாம் பார்க்கும்போது பழசு அந்த கிளாஸ் ரூமு அந்த இதெல்லாம் வந்தபோது அவங்க ஞாபகம் தான் எனக்கு. அந்த ஸ்கூல் போனாலே அவங்க ஞாபகம் எனக்கு லிட்டரலாக எனக்கு என்னோடய ஸ்கூல் போனாலே எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூல் சரௌண்டிங் அவன் இங்கே போகும்போது நான் இங்கே வந்தேனே, இங்கே உட்காந்தனே, அந்த அளவுக்கு தான் போயிட்டான். அவன் நல்லவன் தான், ஏன் அப்படி பண்ணுறான்னு எனக்கு சத்தியமாக இப்போ கூட எனக்கு அவன் நல்லவன் தான் கொடுக்க முடியல. சரி இப்போ அவர் வந்துட்டாருன்னா ஏற்றுப்பீங்களா? இல்லை ப்ரோ, என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. நான் கேட்கும் போது அவன் கொடுக்கல. ஒரு தடவை போச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒருத்தர் வந்துட்டு இருக்கார், நம்ம வந்துட்டு இதை விட்டுட்டா அதுக்கு போக முடியாது. அது ரொம்ப பெரிய தப்பு. அதுவே நீங்கள் நீங்களே பண்ணுற துரோகம் மாதிரி தான் அது. அது மட்டும் இல்லாமல் அப்படி நான் போனாலும் அவன் எந்த அளவுக்கு அவன் நம்பிக்கைவனாக இருப்பான்னு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல. சரி, ஓகே. ஒரு மெமரிஸ் அது மெமரிஸ் நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன். ஆனால் இது ஒரு ஒன் சைட் லவ் தான், ரொம்ப அப்பப்போ டிப்ரெஷன் ஆகும். ஆமாம், அது லிட்டரலாக இப்போது கமிட்டட் இருந்தாலும் வந்துட்டு அது தோணும் போது ஸ்ட்ரைக் ஆகும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 4 to 5 months பிஃபோர் கூட என் வீட்டு டெரஸ்லேருந்து நான் பாட்டு கேட்டுருந்தேன். ஜென்ரலாக ஒரு டிப்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது வண்டியில் போகுது அவனை மாதிரியே இருந்தது எனக்கு. லிட்ரலாக ஐ ஜஸ்ட் ஃபெல் க்ரைட். லிட்ரலாக என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவனை மாதிரியே இருக்கான். ஈவன் கரண்ட்டாக இருக்கவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் அந்த மாதிரி இருக்கான். அவங்க சொன்னாங்க விடு, ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாம். அவங்க இப்போ ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க இப்போ எப்படி பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை என்ன மாதிரி நினைக்கிறீங்க? லவ் லெட் இட் கோ தான் ப்ரோ. பழி வாங்குறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது பழி வாங்கி என்ன அவனுக்கு என்ன ஆகும் போது எனக்கான ஒரு ஒன்றுமே நமக்கான ஒருத்தவங்க கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வருவாங்க. பை காட் கிரேஸ் வருவாங்க. வி ஹாவ் டு வெயிட், அவ்வளோதான். பட் இந்த மாதிரி லவ் இல்லாத யூஸ் பண்ணிக்கிற டைமில் அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட போய் நம்ம மாட்டிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா வி ஹாவ் டு லீவ் தெம் அண்ட் கோ ஆஃப். ஓகே, நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறீங்களா? மெமரிஸ் அப்பப்போ நினச்சிக்கோங்க. டக்குன்னு அவங்க வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு திரும்பி இந்த கூட இப்போ இருக்கிற ஆளை விட்டுட்டு அவங்கள்ட்ட போயிடாதீங்க. ஏன்னா தோணும் நம்மளுக்கு சில நேரம், சரி இவங்க தானே இவங்க இப்போ வந்தவங்க, நமக்கு அவன் தான் மனசில் இருக்கான்னு சொல்லிட்டு தோணும். இந்த மாதிரி மிஸ்டேக் நானுமே பண்ணியிருக்கேன். அப்படி போனீங்கன்னு வைங்களேன், அவங்களும் போயிடுவாங்க இவங்களும் போயிடுவாங்க. கடைசியில் நம்ம கஷ்டத்தை சொல்கிறதுக்கே ஆள் இல்லாமல் நடு ரோட்டில் பிடிக்கணும். ஓகேவா? ஸோ எங்கள் சேனல் பேர் 7 டாக்ஸ், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். 7 டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைஃப்பில் ஹாப்பியாக இருங்க, எதுவுமே டிப்ரெஷன் ஆகாது.